அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தால் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு ஒரு பதிவு. பச்சை கற்பூரம் 10 கிராம், ஓம உப்பு 10 கிராம், லிங்கச்சந்தூரம் 10 கிராம், கிராம்பு சூரணம் 120 கிராம், அக்ரகார சூரணம் 240 கிராம் இவைகளை சேர்த்து துளசி சாற்றில் ஒரு ஜாமம் அரைக்கணும். ஒரு ஜாமம் அரைச்சி 50 மில்லிகிராம் மாத்திரையாக செஞ்சு காலை மாலை ஒரு மாத்திரை வீதம் தேனில் கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஜுரம் இருந்தாலும், இந்த வைரஸ் ஃபீவரு எப்பேற்பட்ட ஜுரம் இருந்தாலும் இதில் குணமாகும். இது மிகவும் கைக்கண்ட மருந்து. ஆனால் இதை வைத்தியத்தை தான் செய்ய முடியும். இருந்தாலும் ஒரு பதிவுக்காக நம்ம இதை சொல்கிறோம். ஏன்னா லிங்கச்சந்திரம்லாம் வைத்தியர்கள் தான் அதை கரெக்டாக அதை கலந்து அதை அரைப்பாங்க. ஒரு ஜாமம் அரைக்கணும். இருந்தாலும் கல்வெல்லாம் வேணும். அதுக்கு கல்வத்தில் தான் அரைக்கணும். ஒரு மிக்சிலாம் போட்டு அரைச்சிடக்கூடாது. கல்வத்தில் பொறுமையாக அரைச்சி அதை உரவாக்கி அப்படி தான் செய்யணும். அதுக்கு துணை மருந்தாக குழந்தைங்களுக்கு அமிர்தாரிஷ்டம், தசமுலாரிஷ்டம் கலந்து 15 ml கொடுக்கலாம். 3 வயசு குழந்தைனா ஒரு 5 ml கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 50 ml கொடுக்கலாம். தான்வந்திராதி குடிகா, அந்த குடிகாவும் காலை இரவு அப்படி ஒரு மாத்திரை கொடுக்கலாம். ஒவ்வொன்று இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜுரம் எப்பேற்பட்ட ஜுரம் இருந்தாலும் அது மிகவும் சிறப்பாக இந்த மருந்துகள்லாம் பயன்படும். இதை நீங்கள் பயன்படுத்தி பயனடையலாம். இன்னும் குழந்தைங்களுக்கு சில மருந்துகள் சொல்கிறேன். இந்த ஜுரமே தொடர்ந்து சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டு பயனடையலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.